முடிவுக்கு முன்னாடி இந்த 2500 வாழையும் கொலையும் பிஞ்சு மாட்டு நான் அன்னைக்கு காலையில் கொலை விட்ட வரைக்கும் வந்தேன் சார். எனக்கு தெரியாமலே அவ்வளோ நான் அடித்து முறைச்சின்னு அவ்வளோ கொலையாட்டு தான் கிடக்கு. எனக்கு இது எவ்வளோ நிறைய லட்சக்கணக்கில் எனக்கு லாஸ் ஆகும். எனக்கு கடன் எடுத்து செய்தது சார். உரம் லோன் வரும் அப்படிலாம் எடுத்து செய்தது. எனக்கு என்னமோ என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. மறு விட மாட்டேன். இது எஃப்ஐஆர் சார். எஃப்ஐஆர் போட்டு தான் இவங்களுக்கு வச்சுட்டு வாங்க முடியும். கலெக்டர் வந்து அங்கேருந்து அப்படியே நடந்து எடுப்போம். அங்கேருந்து நீங்கள் அந்த எண்டு கொஞ்சம் தள்ளி போங்க. தள்ளி போய்ட்டு அந்த இதோட மோட்டர் எடுக்கணுமா லேசா? பாதை எனக்கு அங்கிருந்து பாதை உண்டு சார். வண்டி பாதை அடைச்சி விட்டான். நான் அகஸ்தீஸ்வரம் தாலுகா தாமரவளம் சேகரம் பெருமளபுரம் சர்ச்சிலேருந்து நான் வந்து இந்த கோட்டவள குலசிரம்புதூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த 20 ஏக்கர் சிஎஸ்ஐ டயசனுக்கு சொந்தமான அந்த இடத்துல என்னை போல் நிறைய பேர் வாழை போட்டிருக்காங்க. நான் ஒரு 2 ஏக்கர் வாழை போட்டு 2 வருஷமாட்டு வாழை போட்டுட்ருக்கேன். இதில் நான் ஒரு வாழை போடுறதுக்கு முன்னாடியே 25,000 ரூபா, 2வது வருஷத்துக்கு 15,000. கோட்டையடி சர்ச்சை சேர்ந்த ஆல்வின்னு ஒரு நபர் என்கிட்ட எல்லாம் வாங்கி எடுத்து ஆனால் அங்கே வந்து டயசனுக்கு கொடுக்கலன்னு தெரியுது. அவர் ஏற்கனவே இந்த இடத்துக்கு எனக்கு பாதை தராமல் வந்து நான் இப்போ டயசனுக்கு நான் கொடுத்த பணத்தை அங்கே அடைக்கல போல இருக்குது. நான் இந்த இடத்த வந்து டயசனில் போய் கேட்டு எடுத்து தான் அந்த இடத்த நான் வாங்கினது. ஆல்வினுக்கு அப்பா வந்து இந்த கோட்டவளை இந்த வாய்தா குளம்னு சொல்லுவாங்க. இந்த 10ல் 5 ஏக்கர் அவர் வாழை போட்டிருக்காரு. இப்போ வாழை நிறைய கிடக்கு. ஆல்வினும் வாழை போட்டிருக்காரு. வேற எங்கள் பகுதியை சேர்ந்த குஞ்சுகுமார்னு அவர் வாழை போட்டிருக்காரு. ஒரு வடக்கு தமிழ்லேருந்து நிறைய வாழை போட்டிருக்காரு. எனக்கு வாழையம் மட்டும் நான் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு 11 கழிஞ்ச வருஷம் 11ஆம் மாதத்தில் வந்து என்னை வந்து அடிக்க வந்தார். நீ வாழை விட்டு மாறு, நீ என்ன பெரிய இதான்னு சொல்லி சண்டை வந்தார். நான் உடனே 5ஆம் ஸ்டேஷனில் வந்து நான் பிரச்சனை கொடுத்தேன். சார் எதுக்கு காரணம் இல்லாமல் என்னை அடிக்க வரேன். நானும் வந்து டயசனில் பெருமாள்புரம் சர்ச் மெம்பர் தான். அதனால் வந்து எங்களுக்கும் அதில் உள்ள சலுகை உண்டு. நான் வந்து நீ என்னை போட்டு என் பையிட்டே வரட்டான்னு சொல்லி நான் வந்து சொன்னது உண்டு. ஒரு சார் சொன்னார், நீ அவனை வாழை கொலை எதுவும் சேதப்படுத்தக்கூடாது, அவன் வாழை கொலையை வச்சு மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு 6ஆம் மாதம் வரை எனக்கு தவணை இருக்குது. ஆனால் நான் இந்த 2.5 ஏக்கரில் வாழை போட்டு எடுத்து 2000 கொலைன்னு கொலை வெட்டைக்கு முன்னாடியே வந்து என்ன அழிச்சு போட்டுருக்காங்க. எனக்கு என்ன இதில் வந்து இதில் என்ன எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேல் செலவழிச்சிருக்கேன். எனக்கு 10 லட்ச ரூபாய் மேலே இதில் கிடைக்கும்.
ஆனால் இதில் எனக்கு கிடைக்காட்டா நான் எனக்கு இது சாவது தவிர என்ன வேறு வழி இல்லை. ஏன்னா கடன் பட்டுக்கிட்டு எனக்கு என்னால் கூலி வேலை செய்து எனக்கு கடன் அடைக்க முடியாது. நான் எனக்கு 2500 ஒரு வாழை 300 ரூபா வச்சு பார்த்தாலுமே எனக்கு அவ்வளவு செலவு இருக்குது. எனக்கு மோட்ரு 2 மோட்டர் உடச்சி போட்டு போயிருக்கு. எனக்கு அந்த டீசல் இன்ஜின் மோட்டர் போட்டுருக்கு. நான் இவ்வளவு தூரமாக நான் வளர்த்து கொடுத்துருக்கேன். என்ன போல் இந்த 20 ஏக்கர்லையும் எனக்கு தந்த இடத்த தவிர யாருமே வளர்த்து கொடுக்கல. அவருக்கு மேலே நான் வழக்கு நாங்கள் புகார் செய்திருக்கேன். 5 ராமர் ஸ்டேஷனில் நான் வழக்கு கொடுத்துருக்கேன். மற்ற இடங்களுக்கு கலெக்டரும் வழக்கு நான் மனு கொடுக்க போகிறேன். எனக்கு நஷ்டம் தரணும். எனக்கு மேலே இது கொண்டு எனக்கு பிழைப்புக்கு உள்ள விஷயம் வாழ்வாதாரத்தையும் தரணும். இல்லைன்னா எனக்கு இந்த அரசாங்கமும் தற்கொலைக்கு நான் போக வேண்டிய வயசில், ஏன்னா எந்த ஒரு அமௌண்ட் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு இருக்க கடத்தை தீர்க்கிறதுக்காவது இந்த இதில் உள்ள நஷ்டஈடு எனக்கு இந்த நபரும் ஆல்வின் என்ற பொறுப்பாளரும் டேவிட் பால் டேனியல் என்ற 2 நபரும் தான் எனக்கு அவர்கள் மூலமாக தான் நான் இதை செய்தேன். ஆனால் அவர்கள் தான் எனக்கு இதை ஈடு சீட்டு இது எனக்கு தரணும். எனக்கு வேற என் பேர் ஸ்டாலின் ஜெபகர்.